ரஷ்யா தொடர்ந்து மிக பெரும் தாக்குதலை இந்த கர்கியூ பகுதியில நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் தொக்ரிஃப்கா பகுதியில தொடர்ந்து ஏரியல் குண்டுகளை போட்டுட்டு இருக்காங்க. மக்கள் வாழும் பகுதி மிக பெரும் சேதம் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. மக்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அதுவும் கீவ், உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல தாக்குதல் நடந்தது இல்லையா, 2 நாளா அந்த இடிபாடுகளோட குப்பைகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் 2 நாளா கிளியரிங் பண்ணக்கூடிய வேலைகள் இறங்கியிருக்காங்களா. அந்த அளவுக்கு தாக்குதல், அந்த அளவுக்கு சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அதுவும் இந்த ஏப்ரல் 6 மட்டுமே நடக்கக்கூடிய தாக்குதல், எந்த அளவுக்கு வீரியம், களத்துல எந்த அளவுக்கு தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதாவது இந்த தாக்குதலோட வீரியம் புரிஞ்சுக்கிறதுக்காக மொத்தம் 5600 முறை தாக்குதல் நடந்திருக்குது களத்துல. அதுவும் 149 முறை மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டம் யூஸ் பண்ணி அந்த MLRS இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் 90 ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க அந்த முழு ஃப்ரண்ட் லைன்லையுமே. அதுவும் 158 கைடட் குண்டுகளை பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிட்டு போயிருக்காங்க. இதில் என்னன்னா, இந்த FPV ட்ரோன்கள் சொல்லுவாங்க இல்லை, காமிகாசி ட்ரோன்கள், சின்ன ட்ரோன்கள், பெரிய ட்ரோன்கள், இது போல இருக்கலாம். இதை ரெக்கார்டு பண்ணது மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே ரஷ்யா இந்த ஏரியல் மியூனிஷன்ஸை யூஸ் பண்ணி மட்டுமே மொத்தம் 2100க்கும் மேலே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வந்திருக்கு. இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தாக்குதலோட வீரியம் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்னு. ரஷ்யா மிக பெரும் அளவில் அவங்களோட அர்சனலை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி இருந்துக்கிறாங்க. அந்த அர்சனல் பயன்படுத்தி தாக்குதல் பயங்கரமா பார்த்தீங்கன்னா இப்போ களத்துல உக்ரைன் மேலே இப்போ ரஷ்யா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ உக்ரைனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிள் மோட்ல வந்துகிட்டு இருக்காங்க, டிஃபென்ஸ் மோட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் பண்ணாம ஒரு 30 நாள் டைம் பீரியட் கிடைச்சிருக்கு. இந்த 30 நாள் ரா பகலா பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட்டுங்கிறது 10 ஷிஃப்டா போட்டு ஆயுதங்களை உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா, அதாவது இந்த மிசைல்களா இருக்கட்டும், நெப்டியூன் மிசைல்களா இருக்கட்டும், லாங் ரேஞ்ச் ட்ரோன்களா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே தங்கு தடை இல்லாம உக்ரைனால ரெடி பண்ண முடியும். ரெடி பண்றதுக்கு இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மேல பலரும் தாக்குதல் பண்றாங்க. அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பங்கருக்குள்ள போயிடுச்சு. எல்லாமே பெருமளவில் அண்டர் கிரவுண்ட்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 30 நாள் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் உக்ரைனுக்கு கிடைக்குது இல்லையா, இதை யூஸ் பண்ணி பெருமளவில் உக்ரைன் இது போல ஆயுதங்களை சேமிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இதுதான் ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுக்கு வாங்கி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இம்யூனிட்டியா அப்படின்ற கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ளேயே இருக்கு. இப்போ ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது இப்போ உக்ரைன் பார்த்தீங்கன்னா இது போல மேசிவான ஒரு ஆயுதங்களை ரெடி பண்ணி, அர்சனலை ரெடி பண்ணி ஸ்டாக் பேர்ஸ்ல வச்சு அந்த ஸ்டாக் பேர்ஸை அந்த டைம்ல யூஸ் பண்ணாங்கன்னா தாக்குதலோட வீரியம் அவங்களுக்கும் அதிகரிக்குமே. அதாவது பேட்டில் ஃபீல்ட்ல உயிரிழப்புகள் அப்படிங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குன்றாங்க இல்லையா, அது இதுக்கு மேல அதை விட அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது போல இப்ப நடக்கக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கும்போது தெரியுது. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம 100 150ன்னு சொல்லுவோம், ஆனா இப்பெல்லாம் 5000 தாண்டி போயிட்டு இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி இந்த பகுதியில் நடந்திருக்கு. 2வது கமெண்ட் செக்ஷன் சொல்லியிருந்தீங்க, ரஷ்யவர்கள் பெருமளவில் சரணடைகிறாங்க அப்படிங்கிறது போல. அது போல ஒரு காட்சி முன்னாடி நடந்திருக்கலாமா இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு பேட்டில் ஃபீல்ட்ல ஃப்ரண்ட் லைன்ல எந்த ஒரு பகுதியிலையுமே உக்ரைன் முன்னேறி போய் பகுதிகளை பிடிச்சிருக்காங்கன்னு உக்ரைனோட சோர்ஸே சொல்லலை, கிளைம் பண்ணவே இல்லை. எந்த பகுதியிலையும் கிளைம் பண்ணல. ரஷ்யா தான் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கிளைம் பார்த்தீங்கன்னா உக்ரைன் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ரஷ்யா விட்டுறலாம். உக்ரைன் சொல்றதே பார்த்தீங்கன்னா ரஷ்யா குப்பியான்ஸ்க் பயிலும் முன்னேறிட்டாங்க, ரஷ்யா பக்ரோஸ்க் பயிலும் முன்னேறிட்டாங்க, ரஷ்யா ஜாப்ரோசிசா பயிலும் முன்னேறிட்டாங்க, ரஷ்யா டொனஸ்க் பயிலும் முன்னேறிட்டான்னு அவங்க தான் சொல்றாங்களே தவிர உக்ரைன் முன்னேறி போய் நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறனால இப்போதைக்கு ஒரு பகுதி இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நதியா பகுதியில் இருந்தது, இழப்புகள் இருந்தது, ரஷ்யாவுக்கு கணிசமான பகுதி அது இந்த குப்பியான்ஸ்க் பகுதி இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல இப்போ பெருமளவில் பேட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லிமன் ஃப்ராண்ட் அப்படிங்கிற உக்ரைன் தான் சொல்றாங்க. நம்ம ரஷ்யா விட்டுறலாம். மேப் வீடியோவில் பார்க்கும்போது நான் உங்களுக்கு என்ன நடக்குது, ரஷ்யா என்ன சொல்றாங்க, உக்ரைன் என்ன சொல்றாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ உக்ரைன் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ரஷ்யா பெருமளவில் முன்னேறிட்டு இருக்காங்க. அதுவும் டொனஸ்க் பகுதி, பக்ரோஸ்க் பகுதி, கர்கியூ பகுதியெல்லாம் பயங்கரமான அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட மெயின் கான்சென்ட்ரேஷனுங்கிறது இப்போ குப்பியான்ஸ்க்கு அடுத்தது லிமன் இந்த சைடில் திரும்பி இருக்கு. 2வது ஜாப்ரோசிஷாலையும் பயங்கரமான ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டொனஸ்க் பகுதி, அது டொனஸ்க்ல பக்ரோஸ்க் பகுதி இருக்கு இல்லையா, அது பக்ரோஸ்க் லஜிஸ்டிக்கல், ஸோ அதோட புறநகரங்கள் இந்த டின்ப்ரோ பெட்ரோஸ்க்கு நோக்கி போயிட்டு இருக்காங்கன்ற சொல்லியிருந்தோம் இல்லையா. ரொம்ப லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்ய தரப்பு. ஸோ அட்டாக்ஸ் ரஷ்ய தரப்பு பெருமளவில் இருக்கு, முன்னேறிக்கிட்டே தான் இருக்கிறாங்களே தவிர அவங்க பின்வாங்குறாங்க அப்படிங்கிறது போல எந்த ஒரு பகுதியிலையும் நடக்கல. 2வது டாஸ்க் பயிலும் சில பகுதியெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம மேப் வீடியோவில் பார்க்கலாம். பட் ஆனால் களத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தின் அடிப்படையில் எந்த ஒரு பகுதியிலுமே உக்ரைன் முன்னேறி பிடிச்சதா உக்ரைன் கிளைம் பண்ணவே இல்லை. இதை வச்சு பார்க்கும்போது
அவங்க சொல்கிற கிளைம் மேபி பழசாக இருக்கலாம், இல்லை மேபி வேற நிக்கா நடந்திருக்கலாமா இருக்கலாம், இல்லை அவங்களோட கனவுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாமா இருக்கலாம். சமீபத்தில் ஷெப்கினோ பகுதி, மாலே ஷெப்கினோ இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் தான் உக்ரைனோட வீரர்களை பிடிச்சதா தகவல்கள் இருந்தால் அதை நம்ம உங்ககிட்ட சொல்லியிருந்தோம். ரெண்டாவது இழப்புகள் சில இடங்கள்ல இருக்குது, அதை நம்ம பெருசாக ப்ரோபகண்டா அப்படிங்கிறனால எடுத்துகிட்டு வரதில்லை. மேற்படியில் பார்க்கும்போது தெளிவாக பார்க்கலாம், மேபி இருக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வீடியோஸ் இருந்ததுன்னா அதை ஷேர் பண்ணுங்கள், நான் பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், மேபி இருக்குதா என்ன ஏதுங்கிறதுலாம். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் பார்க்கக்கூடிய விஷயத்தின் அடிப்படையில் அது போல எந்த ஒரு விஷயமே நடக்கல. உக்ரைன் கொடுக்கக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் உங்களுக்கு சைடில் லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். காலத்தில் பெருமளவு ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்கன்னு. சரி, ஓகே. இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்கிறாங்கன்னா களத்தில் அவங்க முன்னேறிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய வேலைகள், அதாவது முடிஞ்ச வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணி ஸ்லோவாக ஸ்ட்ராட்டஜிக்காக ரிட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும்தான் உக்ரைனோட ஒரு வியூகமாக இருக்குது. இப்போ வரைக்கும் களத்தில் அனலைஸ் பண்ண வரைக்கும் இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. இவங்க ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்கிறாங்க, கவுண்டர் அஃபென்சிவ் எடுக்கிறாங்க அப்படின்னா ரஷ்யாவோட அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எந்த பகுதியில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல முன்னேறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெலிகா நோவசெல்கா பகுதியெல்லாம் முன்னேறி இருந்தாங்க, இந்த நெஸ்கிச்சோன் இந்த பகுதியெல்லாம் முன்னேறி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளை பிடிச்சாங்க, இந்த உஷி வீடியோ போட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்முட் பகுதிகளில் ஆண்ட்ரிஃப்கா அந்த பகுதிகளில் முன்னேறினாங்க. மூணாவது ஜாப்ரோசிஷா பகுதியில் அந்த ரொபோத்தெனி இந்த பகுதியெல்லாம் பிடிச்சாங்க. இப்போ 6 மாசம் 7 மாசமா கஷ்டப்பட்டு போராடி உக்ரைன் தரப்பு மீட்டெடுத்த பகுதிகளை ரஷ்யா இப்போ 3 மாசம் 2 மாசம் கேப்ல வந்து பிடிக்கிறாங்க. அந்த 2 மாசம் டிலே இருக்கு இல்லையா, அதுதான் உக்ரைனுக்கு தேவை, அதுதான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கா ரிட்ரீட் ஆகிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான், ஸ்லோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவை எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ பண்ண வைக்கணுமோ பண்ணணும். இதை நம்ம கிரீமியன் போரா இருக்கட்டும், இந்த பழைய போர்லாம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்ட்ராட்டஜி தான் மேற்குலக நாடுகள் இப்போ பண்ணிட்டு இருக்காங்களே தவிர எந்த ஒரு புதுசுமே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேல இருதரப்புலையும் சலிச்சு போயிடுவாங்க தெரியுமா, பிரேக் ஆவாங்க இல்லையா, அந்த டைம்ல உட்காந்து பேசும்போது மேபி மேற்குலக நாடுகளுக்கும் பாசிட்டிவான ஒரு இது, ரஷ்யாவுக்கு வேணுங்கிற சில டீலையும் வச்சு நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் யோசிச்சு பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போ ரஷ்யா பெருமளவில் ஃபிட் அண்ட் ஃபிகராக இருக்கனால பயங்கரமாக ரெடியாக இருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படியா சீர்குலைக்கணும், அவங்க பெருமளவில் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக டிப்ளமேட்டிக்கல் ப்ரெஷர், இது போல பல ப்ரெஷர்ஸ் நம்ம பார்த்துருப்போம் நம்ம சேனலில். ஸோ அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் டிப்ளமேட்டிக்கல் ப்ரெஷர். ஸோ அதுக்காக தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் வர கையில் எடுத்துக்கிறாரு. அதுவும் வேர்ல்டு ஃபுல்லாக ரத்த கலரி ஆயிருக்காது. இந்த ஷேர் மார்க்கெட்லாம் பல நாடுகளை ஸ்டாப்பே பண்ணிட்டாங்க, ட்ரேடே நடக்காதப்பா அப்படிங்கிறது போல அந்த அளவுக்கு ரத்த கலரியாக மாறிட்டு இருக்கு. 1980களில் இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு திரும்பி போயாச்சு. அந்த அளவுக்கான இழப்புகள், ஏன்னா பல நபர்கள் பல மாத காலமாக பல வருஷ காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சதை சேமிச்சதை மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபி அது இதுன்னு போட்டு எல்லாம் வச்சுருந்தோம்னா இன்னைக்கு காத்தால் எடுத்து பார்த்தா எல்லாத்துக்கும் நெஞ்சு வலி வந்துருக்கு. அந்த அளவுக்கு ரத்த கலரியாக ஷேர் மார்க்கெட் மாறிட்டு இருக்கு. மேபி லாங் டேர்மில் இருக்கும்போது ரெக்கவர் ஆகலாம்லாம் இருக்கலாம், ஆனால் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிட்காயின்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது ஆயிலோட விலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இந்த வீழ்ச்சி அடையிறது அப்படிங்கும்போது இதில் ட்ரம்ப் அவர்களுக்கு வேணுங்கிற விஷயம் லைனப்பில் நடந்துக்கிட்டே இருக்கு. அதாவது அவர் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துக்கிறாரு, என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, அதாவது ட்ரேடு சர்ப்ளஸ்ங்கிறது நம்மளுக்கு தேவை. 1 ட்ரில்லியனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இழப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த துரோகம்லாம் நடக்கக்கூடாது. இது போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரிஃப் போகிறதுனால அவங்களும் டேரிஃப், அதாவது உலகத்தோடைய வந்து ஃப்ரீ ட்ரேடு அக்ரிமெண்ட் வந்து போடணும், அது மிரட்டி போட வைக்கணும் அப்படிங்கிறது போல ஒரு வியூகத்தில் ட்ரம்ப் அவர் இறங்கிட்டார் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு 50 நாடுகளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போய் பேசுகிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பேட்டிலேயே சொல்லியிருப்பாரு. ஒரு விஷயம் கிளியராக இருக்கார் அவர், அதாவது ட்ரேடு சர்ப்ளஸ்ங்கிறது நம்மளுக்கு வந்தே தீரணும், அது வரைக்கும் பேச்சுவார்த்தை இல்லைப்பா அப்படிங்கிறதோட ஒரு தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மற்ற நாடுகள்லாம் எப்படி யோசிச்சு என்ன மாதிரியான வியூகங்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். மே மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே அடுத்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீனா, ரஷ்யா, இந்தியா, ஈரான், சவுத் ஆஃப்ரிக்கா இவங்கெல்லாம் வந்து ஒரு மீட்டிங் போட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதிக அளவில் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணி ரயில் கனெக்டிவிட்டி இந்த நாடுகள் ஈரான், ரஷ்யா, பெலரூஸ், சைனா, இந்தியா, ஸோ இந்த நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள் இறங்குறதா செய்திகளில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன அப்கிரேடேஷன் அடுத்தது இந்த எக்கனாமிக்கல் ரிலேட்டடாக நாடுகள் எடுக்க போகிறாங்க, முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா யுஏஇ, எஜிப்ட் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நடக்க போதா இல்லை பிரேக் ஆயிடுவாங்களா, ஏன்னா எக்கனாமிக்கலி பல நாடுகளும் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வீழ்ச்சி தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ப்ரொட்டஸ்ட்ங்கிறது யூரோப்பியன் யூனியன்லாம் பெருமளவில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இட்டாலியில் யூரோப்போட ஃப்ளாகையே கொளுத்திக்கிட்டு இருக்கிறாங்க.
ரெண்டாவது அமெரிக்காலையும் ப்ரொட்டஸ்ட், பிரான்ஸ்லையும் ப்ரொட்டஸ்ட், எங்கே திரும்பினாலும் ப்ரொட்டஸ்ட் மட்டும்தான் இருக்குது. அதில் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியறதில்ல. தலைவர்கள்லாம் இந்த போர்னு போர்லேயே மும்பரமாக இருக்காங்க. ரெண்டாவது ட்ரம்ப் அவர்கள் யூரோப்புக்கு நம்ம காப்பாற்றுறதுக்காக நேட்டோக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், இந்த நேட்டோக்கெலாம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, மற்ற நாடுகளாக நம்மளை ஏமாத்துறாங்க, அதனால ட்ரேடு சர்ப்ளஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் இவர் இந்த அளவுக்கு கோப்பறாரு அப்படின்னா, இதே யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2024 எடுத்து கம்பேர் பண்ணி 2020 கம்பேர் பண்ணும்போது டெஸ்லா கார்களோட சேல் பல மடங்கு வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அமெரிக்கா ப்ராடக்ட்ஸையே பைகாட் பண்ணுற அளவுக்கான ஒரு மிக பெரும் புரட்சி மக்களுக்குள்ளேயே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. மிக பெரும் அளவில் அமெரிக்கா வீழ்ச்சி நோக்கி போகிறதுனால தான் இது போல முடிவுகள்லாம் வருது அப்படிங்கிற சிலர் தப்பு சொல்கிறாங்க. ஆனால் மெயினான விஷயம், பல நாடுகளும் வீழ்ச்சி அடைகிறதுனால இப்போ ஆயிலோட விலை கம்மியாயிருச்சு. அமெரிக்காவோட ஆயில் ரிசர்வ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்க ஆயிலை ஃபில் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். இப்போ எல்லா எக்கனாமிக் கிராஷ் ஆகிறதுனால ஆயிலோட விலையும் கம்மியாகுமா, இப்போ ஆயிலை ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல சிலர் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த எப்படியும் கொண்டு வந்து அதை செஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுல அமெரிக்கா தெளிவாக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பல நாடுகளையும் பேச்சுவார்த்தை கொண்டு வந்து அழுத்தங்கள் கொடுக்கறது காரணத்தினால, டிப்ளமேட்டிக்லி ப்ரெஷர் கிடைக்கிறதுனால ரஷ்யாவுக்கு உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விக்குறியாக வந்துடுது. ஸோ ரஷ்யாவும் ஐசோலேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ரஷ்யா எப்படி கையாள போகிறாங்க, எல்லாத்துக்கும் பரவாயில்ல அப்படிங்கிறது போல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி காயினவர்கள் செஞ்சு ரஷ்யாவோட அஃபென்சிவ் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆக போதா, இல்லை உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்களா, என்ன நடக்க போன்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.